நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்று வெறும் விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்ற பெயரில் மீண்டும் ஒரு நாடகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அரங்கேற்றியிருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட பல பள்ளிகள் கட்டடமின்றி மரத்தடியில் செயல்பட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். திமுக ஒப்பந்ததாரர்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் முதல்வர் திறந்து வைத்த சில நாட்களிலேயே இடிந்து விழுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வெறும் அலங்காரத்திற்காக கல்விக் கொள்கை என்று நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிருந்திருக்கிறார். விக்னேஷ், முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கென ஒரு பிரத்யேக மாநில கல்விக் கொள்கையை இன்றைய தினம் சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மாநில கல்விக் கொள்கை குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவை பார்க்கும்போது, நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என 4 ஆண்டுகளாக வெறும் விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்ற பெயரில் இன்று மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாக சாடியிருக்கிறார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கல்வி முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என கூறி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒரு குழுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்ததாகவும், இந்த குழு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு தன்னுடைய வரைவு அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த குழுவினுடைய பரிந்துரைகளில் முக்கியமான பல கொள்கைகள் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்த நிலையில், மேலும் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து பல திட்டங்களை ஏற்கனவே திமுக அரசு செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை குழு அமைத்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டதாகவும், இந்த வருட கல்வியாண்டு தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்னமும் 7 மாதங்களில் திமுக ஆட்சியும் அகற்றப்பட இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். 3 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டு தற்போது இந்த கல்விக் கொள்கையை வெளியிடுவோம் என்பது வெறும் விளம்பரமின்றி வேறென்ன என்ற ஒரு கேள்வியும் அண்ணாமலை இந்த அறிக்கையின் மூலமாக எழுப்பியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் அமைச்சருடைய சொந்த மாவட்டம் உட்பட பல பள்ளிகள் கட்டடமின்றி மரத்தடியில் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் திமுக ஒப்பந்ததாரர்களால் கட்டப்பட்ட பல பள்ளி கட்டடங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்த அடுத்த சில நாட்களிலேயே இடிந்து விழுந்து கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி உட்பட பல மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய சூழலில், ஆனால் அரசு பள்ளிகளில் 2 மொழிகள் தான் கற்றுக் கொடுப்போம் என்று கூறக்கூடிய முதலமைச்சர், பணம் இருப்பவர்கள் பல மொழிகள் கற்கலாம், ஏழை மாணவர்கள் 2 மொழிகள் தான் கற்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய கொள்கை என தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை, இதில் என்ன சமத்துவம் இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது என்பதை முதலமைச்சர் தான் கூற வேண்டும் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் அண்ணாமலை வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.